இனிய சகாக்களே, இதனோட புது ப்ராஜெக்ட் கவாசாக்கி KB100 RTZ ரீபில்ட். இதில் மேக்ஸிமம் என்னால் கிளாஸிஃபை பண்ண அளவுக்கு எல்லாத்தையுமே சாப்டர் வைஸ் பிரித்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே சப் கேட்டகரிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 5 ரிமூவிங் தி ஆக்சசரிஸில் இருக்கும். அதில் பார்ட் 2ல் இன்றைக்கி சீட் அசம்பிளி அப்புறம் ரியர் பேனல் அசம்பிளி எப்படி கலத்தணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீட் அசம்பிளிலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இதை கலத்தினா தான் ரியர் பேனல்லையே கலத்த முடியும். இதுக்கு வந்து 2 12mm போல்ட்டை வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணி எடுத்தால் வந்துடும். இது மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் சுசுக்கி பண்ணியிருந்தேன், மேக்ஸ் 100R. அதுவும் இதுவும் சிமிலராக தான் இருக்குது. சைடில் தான் போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை லிஃப்ட் பண்ணி எடுத்தால் வந்துடும், அவ்வளோதான். இது எல்லாமே மெட்டல் பீஸ் தான். பழைய ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் பைக் இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக தூசி பிடிச்சி போயிருக்குது. அப்புறம் ரியர் பேனல் அசம்பிளியை பார்ப்போம். ரியர் பேனல் அசம்பிளிக்கு வந்து 10mm போல்ட் 3 வச்சு டைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக ஒரு போல்ட் மிஸ் ஆகிருக்கு, அதனால் மிச்சம் 2 போல்ட்டையும் கலத்திப்போம். அப்புறம் இதோட ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரப்பர் புஷ்ஷை வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. இது காஸ்ட் எஃபெக்டிவ், அப்புறம் வைப்ரேஷனையும் ரெடியூஸ் பண்ணும். இதை அப்படியே எடுத்துட்டோன்னா ரியர் பேனல் அசம்பிளி அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கவர் வச்சு அந்த நட்டு போல்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் தான். இதுக்கு வந்து 4 10mm போல்ட் வச்சு டைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டில் 2, ரைட்டில் 2. இதையும் நார்மலாக எடுத்துட்டாலே ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் இதோடி இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்தது பார்ட் 3ல் பார்ப்போம். வேறு வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எதாவது டவுட்னா கேளுங்க கமெண்ட்ஸில். பை. அப்புறம் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.